ஒரு சமயத்தினால சஹாபாக்கள் குழுமி இருந்த சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னா, அஹ்பிரூனி பி ஷஜரத்தின் மஸலுஹா மஸலுல் முஸ்லிம். இந்த உலகத்துல ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம். ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம். அதாவது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வீண் போகாது. எப்படி நம்ம நாட்டுல இந்த தென்னை மரம் இருக்குதா இல்லையா, இது போன்ற வகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரபு நாட்டுல குறிப்பிடுறாங்க, ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் ஒரு முஸ்லிமுக்கு ஒப்பான மரம். அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் பயனில்லாமல் போகாது. அதுபோல இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு மனுஷன் அந்த மரத்தை போல மற்ற மனிதர்களுக்கு பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்கிற வகையில சொல்லிவிட்டு அந்த மரம் எது அப்படிங்கிற வகையில ஒரு குறிப்பை அவங்க கொடுக்கறாங்க. தூத்தி உக்குலஹா குல்லஹீனிம் பீதினி ரப்பிஹா. ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மாத்திரம் இல்லாம எல்லா சீசனிலும் எல்லா பருவ காலத்திலும் அது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும். அப்படியான ஒரு குறிப்பை கொடுக்கறாங்க. இரண்டாவது ஒரு குறிப்பை கொடுக்கறாங்க, வலா தஹத்து வரகஹா. அதனுடைய அந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசாது உதிராது அப்படிங்கிற ரெண்டு குறிப்பை கொடுத்து அந்த மரம் எந்த மரம் அப்படின்னு நினைச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில நினைச்சாங்க, சொல்றாங்க. எல்லாமே ஆராபிகள், படிப்பறிவு இல்லாத ஆட்கள், ஈஸியா சொல்லிடலாம். அந்த அங்க உள்ள வகையில என்ன மரணுங்கிற ஈஸியா சொல்லிடலாம். அது கூட தெரியாத வகையில நினைச்சாங்க, அங்க உட்கார்ந்து சில பேர் நினைச்சாங்க அவங்களுக்கு தோன்ற மரத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த நிலையில அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, ஃபவகஅ ஃபீ நஃப்ஸிஹா அன்னஹா நஹ்லா. என்னுடைய மனசுல ஓடிச்சு, ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த மரம் எந்த மரம்? பேரிச்ச மரம் அப்படிங்கிற விஷயம் என்னுடைய மனசுல ஓடிச்சு, சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஃபகரிஹது அன் அத்தகல்லம, நான் அந்த பேசுறதுக்கு நான் கொஞ்சம் தயங்கினேன், கொஞ்சம் கூச்சப்பட்டு உட்கார்ந்துட்டேன். அதுக்கு காரணத்தை சொல்றாங்க, வசம்மா அபூபக்கர் வ உமர். அந்த இடத்துல யார் இருந்தா? என்னை விட வயசுல மூத்த அபூபக்கர் இருந்தாங்க, எங்க வாப்பா யார் இருக்கா? உமர் நினைச்சாங்க இருக்கிறாங்க. ஃபலம்மாலம் யத்தகல்லமா, அந்த ரெண்டு பேருமே பேசாம இருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு அறிவு பெற்ற ஞானம் பெற்ற அவங்க நினைச்சாங்க பேசாம இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹியன் நஹ்லா. யாருமே சொல்லணும்னு சொன்னோட ரசூல் நினைச்சாங்க அது பேரிச்ச மரம் அப்படிங்கிற வகையில் நினைச்சாங்க சொல்றாங்க. அதோட அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது கிடையாது, அதுக்கு பின்னாடியும் தொடருது. எப்படி தொடருதுன்னு சொன்னா, எல்லாம் முடிஞ்சு நினைச்சாங்க, ஃபலம்மா ஹரஜ்து மஆபி, எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. நானும் என்னுடைய வாப்பாவோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சேன் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்க சமயத்துல ஃபகுல்து, நான் சொல்லுகிறேன், யா அபதா, என்னுடைய தந்தை அவர்களே, வகா ஃபீ நஃப்ஸி அன்னஹா நஹ்லா. ரசூல்லா கேட்கிற சமயத்துல அது எந்த மரம்னு சொல்லி கேட்கிற சமயத்துல என்னுடைய மனசுல அது பேரிச்ச மரம் தான் அப்படிங்கிற வகையில ஓடிச்சு, நான் சொல்லணும்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு யார் சொல்றா? அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றா. உடனே கால உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, மாமனா கன் தகுலஹா, ஏன் படி சொல்லாம இருந்த, உன்னை தடுத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, லவ் குன்த குல்தஹா, நீ அந்த இடத்துல மாத்திரம் சஹாபாக்கள் குழுமி இருந்த பல்வேறு வயதுல மூத்த ஆட்கள் குழுமி இருந்த அந்த சபையில ரசூல்லா கேள்வி கேட்டு அந்த நிலையில அந்த இடத்துல நீ நீ அதுக்கு பதில் சொல்லி இருந்தையா என்று சொன்னால், கான அஹப்பு இளையமின் கதாவ கதா, இன்னென்ன உலகத்துல பெரிய பெரிய நேமத்துக்கெல்லாம் எனக்கு கிடைப்பதை விட நான் அதை பெருசா நினைச்சிருப்பனே அப்படிங்கிற வகையில் நினைச்சாங்க, ஒரு ஆதங்கத்தோடு நினைச்சாங்க சொல்றாங்க. இந்த திருக்குறள்ல ஒண்ணு சொல்லுவாங்களா இல்லையா, ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்கும் தாய் என்பதாக ஒரு திருக்குறள் சொல்லுவாங்களா இல்லையா, அந்த வகையில நான் சந்தோஷப்பட்டிருப்பனே, என் புள்ள சொல்லிட்டானே, எல்லாரும் சொல்லலையே, என் புள்ள ரசூலுல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டானே சொல்லி நான் மகிழ்ந்திருப்பேனே என்று என்ன செய்கிறேன். அவங்க உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏன் சொல்லலன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கால அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்றாங்க, மா மனானி இல்லா அன்னி லமா அரக்க வலா அபாபக்கர தகல்துமா ஃபகரிஹ்து. அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க, அபூபக்கர் இருந்தாங்க, நீங்க ரெண்டு பேரும் வயசுல மூத்தாள் இருக்கிற சமயத்துல நான் பதில் சொல்லனா எப்படி அப்படிங்கிற வகையில என்னுடைய மனசுல ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டுருச்சு, நான் அப்படியே தயங்கி நின்றுட்டேன்னு சொல்லி நினைச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமரை சொல்றாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்து இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம யோசிச்சு பார்க்கணும். நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தாங்க, ஆனா இதுல ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன நுட்பமான விஷயம் தெரியுமா? அதாவது ஒரு சபையில தாம் முட்டாள் என்ற வகையில ஒரு பட்டத்தை பெற்றாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு எல்லாரும் குழுமி இருக்கக்கூடிய அறிவு நிறைந்த ஆட்கள் குழுமி இருக்கக்கூடிய வயசான ஆட்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு சபையில தான் முட்டாளாக பேர் பெற்றாலும் பிரச்சனை கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய வயசான ஆட்களுக்கு ஒரு மரியாதை குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற விஷயத்தில் அவர்கள் தர்பியத்து பெற்றிருக்கிறார்கள்.
அப்ப அந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சிருக்கிறாங்க, கட்டமைத்திருக்கிறார்கள்.